ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசி அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜீவ ஒளியை கொடுக்கிற உண்மையான தெய்வமாக இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை பின்பற்றணும். அவரை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா இருள்களும் விலகி ஜீவ ஒளியை அடைவதற்கு ஏதுவான வழியை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜீவ ஒளினா என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாவே அது நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுலை எடுத்துக்கிட்டோம்னா அவர் இருளில் இருந்தார். இயேசுவை மறுதளிக்கிற, இன்னுமா இயேசுவை உண்மையாய் சேவிக்கிற அந்த கூட்டங்களை எதிர்க்கிறவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த போது அவருக்குள்ளாக இருந்த எல்லா இருள்களும் விலகி அவர் அந்த ஜீவ ஒளியை அடைவதற்கு ஏதுவான பாதையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைய நாளில் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நமக்குள்ளாக இருக்கிற இருளை எடுத்து போட்டு அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜீவ வழியை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளில் கூட இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு ஜீவ ஒளியா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தின் காரணராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அப்பா, உண்மை பின்பற்றுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உண்மை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக உண்மை பின்பற்றி அப்பா நீர் கொடுக்கிற அந்த ஜீவ ஒளியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய நாளிலேயும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவ ஒளியின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். God bless you.